வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு நல்ல ஒரு டவுன்ஃபாலு. ஆல்மோஸ்ட் ஒரு 232 பாயிண்ட் நல்ல ஒரு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வெள்ளிக்கிழமை ஆனாலே போதும் உங்களுக்கு மார்க்கெட்டே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் ஒரு 3 ட்ரேடிங் செஷனாக பார்க்குறேன். கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஆனால் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இல்லை என்னென்னா இந்த மாரி படத்தில் வரும்ல, ரோபோசங்கருக்கு என்ன பேருன்னு கேட்டால் சனிக்கிழமை. உங்களுக்கு ஏன்னா சனிக்கிழமை பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், சனிக்கிழமை சரக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையானாலே நெகட்டிவில் போய்ட்டுருக்கு இப்போ மார்க்கெட்டு. அந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால்லே போய்ட்டுருக்கு. மோஸ்ட்லி இப்போ நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக போய்ட்டுருக்கு. இந்தியா மேலே ஆல்ரெடி டேரிஃப் போட்டாங்க. ஃபஸ்ட்டு 25% போட்டிருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பெனால்ட்டி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏன்னா நம்ம ரஷ்யாவிலேருந்து ஆயிலெலாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால யூஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 25%, 50% டேரிஃப் சொல்லி போய்ட்டுருக்காங்க. இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில், அதாவது இந்த மந்த் எண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன் பிட்வீனில் ஆகஸ்ட் 25, 24 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. அதுலேயும் ட்ரேட் டீல் பற்றி பேச போகிறாங்க. ஸோ அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா என்னென்னு கொஞ்சம் நம்ம பொறுத்து பார்ப்போம். இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட சைனாவோடலாம் பேசியிருக்காங்க. இந்த மந்த்துக்குள்ளார மோஸ்ட்லி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து வரப்போறதாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்தியாவோட பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை வந்து சைனா போய் விசிட் பண்ணி அவங்க உள்ள பிரதமரை மீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க டேரிஃப் போடுறதுனால நம்ம அடுத்ததாக குளோபல் பிஸ்னஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன மாதிரி டேக்கிள் பண்ணி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதனால நம்ம மார்க்கெட்டை அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி சென்செக்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 765 பாயிண்ட்டு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க்கு 516 பாயிண்ட்டும், நிஃப்டி 80 328 பாயிண்ட்டுன்னு சொல்லி நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸுமே நெகட்டிவ் தான். ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜி, எஃப்எம்சின்னு சொல்லி எல்லா இண்டிசஸுமே நெகட்டிவ் தான். மிட் கேப்பு ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வரவே இல்லை. மோஸ்ட்லி எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் போய்ட்டுருக்கும் இப்போது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபால் டவுன் ஆச்சு. ரீசெண்ட்டில் நீங்களே பாருங்கள், 25,600 இருந்தது, இப்போ 24,300 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1,300 பாயிண்ட்டு போயிடுச்சு இந்த வித்தினிய ஒரு 1 மந்த்துக்குள்ளே. இந்த இது ஜூலை, ஆமாம் ஜூன் எண்டுலேருந்து ஆரம்பித்தது டவுன்ஃபால் போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ஆகஸ்ட், இந்த 1 மந்த்துக்குள்ளேயே இந்த ரேஞ்சுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக போய்ட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை செலக்டடாக செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கரெக்டாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி டாப் கெய்னராக யார் இருந்ததுன்னு பார்த்தா என்டிபிசி தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5% வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிருக்கு. அடுத்ததாக டைட்டன் கம்பெனி இருக்குது. அடுத்ததாக டாக்டர் ரெட்டி லேப், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பஜாஜ் ஃபின்சர்வ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டாப் கெய்னராக இருந்திருக்காங்க. அடுத்த டாப் லூசரில் யாருன்னு பார்த்தா பாரதி ஏர்டெல், அதானி என்டர்பிரைசஸ், இந்துஸ்இண்ட் பேங்க்கு, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், எம்என்டம் சொல்லி எல்லா ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. பாரதி ஏர்டெல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு 3.3% வரைக்கும் டவுன்ஃபாலில் போயிருக்கு. ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்தும் இறங்கி போயிடுச்சு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் சேல் பண்ண போகிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $2 பில்லியன் எடுத்து ஆஃப்ரிக்காவில் உள்ள அவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதனால தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதில் டவுன்ஃபாலில் போயிருக்கு. மற்றபடி போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதுமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐ டேட்டா இன்னும் வரல. எஃப்ஐ நேற்று டேட்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4,997 கோடிக்கு எஃப்ஐ சேல் பண்ணி வச்சுருக்காங்க. டிஏஐ பார்க்கும்போது 10,864 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஒரே நாளில் 10,000 கோடிக்கு மேலே நல்லா பை பண்ணியிருக்காங்க. தான் ஃபஸ்ட் டைமு. இதில் வந்து பை பண்ணதே கிடையாது. அந்தளவுக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பை பண்ணதுனால தான் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி ஒரு 23 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருந்தது. அது காரணம் என்னென்னா இவங்களோட பையிங் சைடுனால தான். இல்லைன்னா இவ்வளோ வந்திருக்காது. ரெண்டாவது ரீட்டைலர்ஸ் ஆளுங்களும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பையிங் சைடில் போயிருக்காங்க. இல்லைன்னா இவ்வளோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. அந்த மாதிரி போயிருக்கு. அடுத்ததாக யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 224 பாயிண்ட்டு நேற்று வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு டவ் ஜோன்ஸு. இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாஸ்டாக் பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயும் S&P ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது இன்றைக்கி நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டு ஒரு மிக்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு. டாக்ஸ் 23 பாயிண்ட்டும்,
எஃப்டிஎஸ்சி 10 பாயிண்ட்டு, சிஎஸ்சி 14 பாயிண்ட்டுன்னு சொல்லி நல்ல ஒரு மிக்சடாக தான் போயிட்டுருக்கு. ஏஷியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜப்பான் நிக்கி ஒரு 761 பாயிண்ட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுமாதிரி ஹாங்ஸாங் பார்க்கும்போது ஒரு 222 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. தைவான் வந்து பாருங்கள் ஒரு 556 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மிக்சடாக ட்ரேடிங்காக தான் போயிட்டுருக்கு. அதுமாதிரி கோல்டு ரேட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 5470 ஆல் டைம் ஹையில் போயிட்டுருக்காப்புல. அதிகமாகவே போயிட்டுருக்கு கோல்டு ரேட்டு. ஸோ கோல்டு சில்வர் ரெண்டுமே கன்சிடர் பண்ணுங்கள். சில்வர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 119 ரேஞ்சுக்கிட்ட வந்துருச்சு. ஸோ கோல்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. மார்க்கெட்டு ஏற கோல்டு மார்க்கெட் இறங்க கோல்டு ரேட்டு இன்னும் அதிகமாக போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்டையும் சில்வரும் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டே இருங்க. அமெரிக்க டாலர் நிகர இந்திய ரூபாய் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 87 35 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. 87 35 87 40 இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 87 80 90 ரேஞ்சில் இருந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு. பெரிய அளவுக்கு இறங்கல, கொஞ்சம் தான் இறங்கியிருக்கு. அதுமாதிரி யூஎஸ் இது க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $66.50 இருக்குது ஒரு பேரலு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கியிருக்கு. அது இருந்தும் அந்தளவுக்கு ஒன்றும் இதில் நமக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டபுள் ஃபாலில் தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. இன்றைக்கி கேஆர்பிஎல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15% வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. அதுமாரி டைட்டன் ஷேர் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.3% வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. அதே இது கல்யாண் ஷேர் பார்த்தோன்னா ஒரு 10.64% ஒரே நாளில் இறங்கியிருக்கு. என்ன காரணம் பார்க்கும்போது அவங்களோட கொடுத்த ரிசல்ட்டு தான். நல்லா தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லப்போனால் சேல்ஸ் வைஸும் சரி ப்ராஃபிட் வைஸும் சரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஜூன் குவார்ட்டரில் 2025 7,268 கோடி. இதே மார்ச் குவார்ட்டரில் பாருங்கள் 6,182 கோடி. இதே ஜூன் 2024 5,528 கோடி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்லையும் சரி குவார்டர் குவார்டர்லையும் சரி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பிடிக்கல, வச்சு இறக்கி எடுத்தாங்க. ப்ராஃபிட் வைஸும் சரி 264 கோடி இந்த ஜூன் குவார்ட்டரில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மார்ச் குவார்ட்டரில் பாருங்கள் 188 கோடி. அதே ஜூன் 2024 178 கோடி தான் வந்துருக்கு. ஸோ ப்ராஃபிட் வைஸு நல்லாவே கொடுத்துருக்காங்க, இதுலேயும் கொடுத்துருக்காங்க சேல்ஸ் வைஸ்லேயும். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அதுதான் காரணம். ஏன்னா வேல்யூவேஷன் ஓவர் வேல்யூடாக போயிடுச்சு இந்த ஷேரு. அந்த ஒரு ரீசனாக பார்த்தீங்கன்னா வச்சு அடித்து இறக்கி விட்ருக்காங்க. இல்லைன்னா அந்தளவுக்கு இறங்கிறதுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. அதுமாதிரி கேஆர்பிஎல் பார்க்கும்போது நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டில் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு போகுமான்னு. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் பாருங்கள் ஒரு 434 ரூபா நியர்பை 50 வீக்கை தொட்டுடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஏறாமலே கிடந்தது இந்த ஷேரு. இப்போ பாருங்கள் நல்லாவே ஏறிடுச்சு. இவங்க வந்து பாஸ்மதி எக்ஸ்போர்ட்டில் இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்களும் எல்டி ஃபுட் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. வேறு எந்த இதுவும் கிடையாது. இவங்க தான் வேர்ல்டு வைடாக எல்லா கண்ட்ரிஸுமே பாஸ்மதி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இதில் பாருங்கள் இந்த ஜூன் குவார்ட்டரில் 1,584 கோடி சேல்ஸ் வைஸ் பண்ணியிருக்காங்க. இதே மார்ச் 2025 1,442 கோடி தான் பண்ணியிருக்காங்க. அதே ஜூன் 2024 1,199 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர்லையும் சரி இயர் ஆன் இயரும் சரி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டரில் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. மார்ச் 2025 154 கோடியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 151 கோடி தான். அது இயர் ஆன் இயரில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டபுள் த ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனாக இயர் ஆன் இயரில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுனால மார்க்கெட்டு இன்றைக்கி தூக்கி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கு கேஆர்பிஎல். அதான் ரீசன், வேறு எதுவும் கிடையாது. இது இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வச்சுருந்தா சம் ஆஃப் குவான்டிட்டியை ப்ராஃபிட் புக் பண்ணி வெளில வந்துடுங்க. ஏன்னா மார்க்கெட்டு இப்போ டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் கரெக்டாக விஜிலன்ஸாக இருந்தீங்க. அதுமாதிரி டைட்டன் ஷேர் பார்க்கும்போது இன்றைக்கி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. இதில் என்னென்னா ஆப்போசிட்டு இவங்க யார் கல்யாண் ஜுவல்லர்ஸு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, டவுனில் போயிடுச்சு. அதே இது இவங்களும் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் இவங்களை தூக்கி வச்சு அழகாக பார்த்துட்டாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1.3% நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. இதில் வந்து பாருங்கள் குவார்டர் ஆன் குவார்ட்டர்லையும் சரி இயர் ஆன் இயரும் சரி நல்லாவே சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதுமாரி ப்ராஃபிட் வைஸும் சரி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஜூன் 2025 1,091 கோடி ப்ராஃபிட்டு. அதே மார்ச் 2025 871 கோடி. அதே ஜூன் 2024 715 கோடி தான். ஸோ இயர் ஆன் இயர்லையும் சரி குவார்டர் ஆன் குவார்ட்டர் சரி ப்ராஃபிட்டு நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. இதே ரிசல்ட்டை தான் கல்யாணம் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அவங்கள வந்து வேல்யூவேஷன் அதிகமாக சொல்லி இறக்கிட்டாங்க. அதே இது இவங்களும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு ரிசல்ட்டு.
ஆனால் இவங்க தூக்கி வச்சு அழகுபடுத்துறாங்க. இது ஆல்ரெடி ஓவர் வேல்யூடில் இருக்குது. சொல்லப்போனால் 3460 ரேஞ்சில் இருக்குது. ஓவர் வேல்யூடாக இருக்குது. இதுதான் டைட்டனுக்கும் கல்யாணுக்கும் உள்ள இது வித்தியாசம். அதுமாரி இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. அது என்ன காரணம் பார்த்தோம்னா அவங்களோட கொடுத்த குவார்டர் ரிசல்ட்டு தான். நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் அந்தளவுக்கு மார்க்கெட் அது பிடிக்கல. அந்த ஒரு இதனால பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டவுன்ஃபாலில் போயிருக்கு. அதுமாரி எஸ்பிஐ பார்க்கும்போது காலையில் பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1% வரைக்கும் நெகட்டிவில் போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ கொஞ்சம் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு இல்லை. அதுமாரி எஸ்பிஐ ஷேர் அது பார்த்தீங்கன்னாலும் ஒரு டவுன்ஃபால் தான். எஸ்பிஐ டவுன்ஃபாலு சாரி பிஎஸ்சி ஷேரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலு. ஆல்மோஸ்ட் ஒரு 2% வரைக்கும் டவுன்ஃபாலில் போயிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் ஷேர் இன்றைக்கி ஒரு 4% நல்ல ஒரு டவுன்ஃபால். ரீசெண்ட் இதில் ஐஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 132 130 வரைக்கும்லாம் போயிருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்துச்சு. இப்போ பாருங்கள் ரீசெண்ட் இதில் லாஸ்ட் 2 டேஸில் மட்டும் நல்லாவே ஏறிக்கு பாருங்கள். இன்றைக்கி மட்டும் ₹138 3.5% நம்ம அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4% பாசிட்டிவ்ல இருந்தது. இப்போ ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது 3.4ல் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஃபர்தராக ஏறுமான்னு பார்த்தா சொல்ல முடியாது. இன்னும் இறங்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து ஒரு 1% வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எபிட்டா வந்து ஒரு 30% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயரில். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதுமாரி மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 46% இருக்குது. அதே போன வருஷம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 42.4% இருக்குது. ஸோ இயர் ஆன் இயரில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோஸ் இருக்கும். நன்றி நண்பர்களே.